ரொமானியர்களோட கதைகளை வந்து பார்க்கலாம். கிமு 241 இட்டாலியில் உள்ள தென்முனையில தான் இந்த சிராக்குஸ்ங்கிற தீவு வந்து இருக்குது. அது அந்த காலகட்டத்தில் ரோம பேரரசுக்கு கீழே வந்து இருக்குது. இந்த தீவை வந்து 50 ஆண்டுகள் வந்து மன்னர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. அந்த மன்னர் இறந்த உடனே அவருடைய பேரன் தான் இந்த சிராக்குஸோட அரியணைக்கு வந்து வராரு. அவருக்கு அப்போ வந்து வயது வந்து வெறும் 15 தான் ஆகுது. இளம் ரத்தம் அல்லவா, அதனால இவர் வந்து ரோமுக்கு எதிராக வந்து புரட்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. 3 லீஜியன் படைகளை அனுப்புறாங்க ரோம். கிட்டத்தட்ட 3 மடங்கு பெரிய படை. கடலோரம் இருந்த அந்த சிராக்குஸ் நகரை வந்து 60 கப்பல்களை கொண்டு முற்றுகையும் இடுறாங்க. 15 வயது மன்னன் தான் அன்றைய உலகின் மிகப்பெரிய பேரரசும் வந்து மோதி கொள்றதுனால ஒரு சில நாட்கள்ல இந்த போர் வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா இந்த கதையில இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. சிராக்கூஸ்ல ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. அவர் தன்னோட தாய் நாட்டுக்காக உதவ முன் வர்றாரு.